வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னொரு காலையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு என்னென்னு சொன்னால் உரும்புராய் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் ஒன்று ஊடல் இங்கே மிலிக்கன் பார்க்கில் நடக்குது. அதனுடைய இது வாங்க உள்ளுக்கு என்னென்ன இன்றைக்கு செய்யணும்ன்றதை பார்க்கலாம். ஹொட்டோக் போட்டுருக்கிறோம். சாப்பாடு எல்லாம் சமையலுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கு. என்னென்னா இங்கே மரவள்ளி கிழங்கெல்லாம் உடைச்சி எல்லாம் ஆயத்தப்படுத்தினோம் கூழுக்கு. ஞாபக ஆட்கள் வந்திருக்கணும். உரும்பாய் பாடசாலைகள் ஒன்று ஊழலுக்காக இன்னும் கூடுதலான ஆட்களை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. சமர்ப்பெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். மக்களை சந்திக்கலாம் உரும்பாய் மக்களை சந்திக்கக்கூடிய இருக்கின்றோம். மாணவர் சங்கம் பெருமையுடன் வழங்கும் 31வது ஒன்று கூடலில் இன்று நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். எமது நிகழ்வை முதலில் இறை இசையோடு தொடங்க இருக்கின்றோம். தேவரத்தினை இசைக்க கிறிஸ்டிகா கங்காசுதன் மற்றும் ஜஸ்மிகா கங்காசுதன். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் திருமதி லலிதா மகேந்திரன் அவர்களையும் இங்கே வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி போற்றி வங்குவோம். வான்முகில் வளாது வைக வலிபலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க. Our home and native land, true patriot love in all our sands command. With glowing hearts we see thee rise, the true north strong and free. From far and wide, O Canada, we stand on guard for thee.
இந்து கல்லூரி வான்புகளோங்கியே வாழ்க. மெய்ஞானமன்றி விளஞான திருவை விஞ்ஞானம் நல்கிட வாழ்க. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் உண்மையை மாணவர் குணத்து மெய்மக வாக்கியமாக மெய்ப்பொருள் காணுவதறிவு விளங்க நிரந்தரம் வாழ்க. மணிக்கொடி உறும்பறை மாணவர்களுக்கு மாண்புகளோங்கியே வாழ்க. வாழ்க வாழ்க வாழ்க. இந்து கல்லூரி வாழ்க. எங்கள் கல்லூரி வாழ்க. தற்போது இருக்கும் நிர்வாக சபையிலும் சங்க உறுப்பினராக இருந்து அண்மையில் எம்மை விட்டு பிரிந்த அமரர் சோதிலிங்கம் கந்தையா அவர்களையும் இவ்விடத்தில் நினைவு கூர்ந்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோமாக. நன்றிகள். ஒரு சொல்லுங்க. உடும்புரா ஒரு நல்ல ஒரு இடம், எல்லாம் வளமான ஒரு இடம், எல்லா பீப்புளும் நைஸா பழகிவினோம். ஓகே, ஒன்று கூடல பற்றி சொல்லுங்க. எப்படி ஒன்று கூடல் நான் வந்து இது கனக நாளைக்கு பிறகு வாரன். நல்லா இருக்கு. எல்லாரும் நியூ புது புது ஆக்கள் இந்த ப்ரோக்ராம்ல இருக்கணும். பார்க்க சந்தோஷமா இருக்குது. இந்த கனகாலத்துக்கு பிறகு எழுதாச்சிக்கிற கண்டனா தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடையாது. தேங்க்யூ. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் உரும்புறாய் தான். ஆனால் நான் கிரேட் 7 வரையும் நான் திருவோணமலையில் தான் படித்தேன். நான் அதுக்கப்புறம் தான் இங்கே உரும்புராக்கி வந்து உரும்புராக்கி இந்த காலேஜில் படித்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் மில்கன் பார்க்கில் ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ் கெட் டுகெதர் வைக்கிறவர்கள் எனக்கு வர சந்தர்ப்பம் கிடைக்கிறதில்ல. இந்த முறை வந்திருக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. ஏனென்றால் எல்லா என்னுடைய படித்தவியல் சொந்தக்காரர் உரும்புகிற ஆக்கள் எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு சரியான சந்தோஷம். அதோட இப்போ ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டை போகிறதுண்டு இல்லைல்ல, இப்படி ஒரு கெட் டுகெதர்ன்றதை தான் நாங்களும் சந்தித்து காணக்கூடியதாக இருக்கும். அந்த முகங்களும் அவைகளுக்கு மெமரி ஞாபகமாக இருக்கும். அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி சாப்பாடு சாப்பாடு நல்ல சாப்பாடு, மரவள்ளிக்கிழங்கு, அது எங்கட இது தானே மரவள்ளிக்கிழங்கு மாட்டது ஹாட் டாக் பன். இட்ஸ் நைஸ். சாப்பாடு முக்கியம் இல்லை, எனக்கு எல்லாரையும் சந்திக்கிறது தான். தேங்க்யூ. அப்படி இந்த ஒன்று கூடலாம் போகுது. ஒன்று கூடல் இது வந்து எங்களோட உரும்புராய் ஊர். நாங்கள் வந்து உரும்புற வந்து நாங்கள் படித்தது எல்லாமே உரும்புராய் சைவ தமிழ் வித்தியாலயம், உரும்புராய் இந்து கல்லூரி அண்டு. அப்போ நாங்கள் வந்து இங்கே ஒரு சங்கம் ஒன்று தொடங்கணுமெண்டு இப்போ 32 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் ஒரு எல்லாரும் உரும்புராயாக்கள் இந்த கனடா நாட்டில் புலம்பெயர்ந்து வந்தபோது நாங்கள் முதலாக நாங்கள் ஒன்று தொடங்க வேணுமெண்டு ஒரு சங்கத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். உரும்புராய் இந்து கல்லூரி பழைய மாணவர்கள் சங்கமண்டு கனடாண்டு. அதோட இதண்டு நான் அந்த தொடங்கின காலத்திலேருந்து இந்த சங்கத்தில் நான் வந்து
கமிட்டி மெம்பராக அங்கத்தவராக அப்படி இருக்கிறேன். அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக, நிர்வாக உறுப்பினராக அப்படி கணக்க இதெல்லாம் இருந்து இன்றைக்கி கடைசியாக தலைவராக இந்த சங்கத்துக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். இந்த ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எங்களோட உரும்புகிற மக்களையும் திரட்டி அதோட மற்ற வேறு மக்கள் விரும்பினாலும் வரலாம் எங்களோட சங்கத்துக்கு வந்து நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபன்னாக விளையாட்டு போட்டியாக இதை வந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். இப்போ இது வந்து 31வது வருஷத்து ஒன்று கூடல். இந்த ஒன்று கூடலில் வந்து எல்லாம் வந்து சாப்பாடுகள் எங்களோட மண், மரவள்ளிக்கிழங்கு, சம்பல், ஹொட்டாக் அப்படி அந்த என்ன தேவையான சாப்பாடுகள், லஞ்சுக்கு சோறு, கறி அப்படின்ட்டு விதமாக இதாண்டு கூழுகள் அப்படின்ட்டு எல்லா வகையான இதுகளையும் செஞ்சு நாங்கள் ஒரு இதாக செய்து கொண்டு போகிறோம். இந்த நடத்தி கொண்டு வாரம் இந்த ஒன்று கூடலை மேலும் இது நாங்கள் கனடாவில் தொடர்ந்து எங்களோட இந்த பிள்ளைகள் அப்படி அவைகள் செய்து கொண்டு போவினோம்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதோடு நாங்கள் வந்து இதோடு மட்டும் நிற்கல. எங்களோட சங்கம் நாங்கள் வந்து உரும்புராய் பள்ளிக்கூடம் அனைத்து பள்ளிக்கூடத்துக்கும், அதாவது உரும்புராயில் வந்து 5 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. 5 பள்ளிக்கூடங்களுக்கு எங்களாலான உதவிகளை செஞ்சு அவைகளை நாங்கள் வழி நடத்தி கொண்டு வருகினோம். அதை விட தனிப்பட்ட ரீதியிலேயும் மக்கள் எல்லாம் செஞ்சு அந்த உரும்புற மக்கள் எல்லார்டையும் நாங்கள் காசுகள் சேர்த்து இதாண்டு அங்கே என்ன செய்யணுமோ அங்கே பிள்ளைகளுக்கு சாப்பாடுகளோ இல்லை என்னென்னாலும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இவ்வளோ காலமாக அதைத்தான் செய்து அந்த பள்ளிக்கூடங்களையும் எங்களோட உரும்புற ஊரையும் வளர்த்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு என்னென்னு சொன்னால் எங்களோட உரும்புற ஊர் வந்து நாங்கள் படிக்கிற காலங்களில் நாங்கள் நல்ல ஒரு நிலைமையில் தான் எங்களோட இருந்த நாங்கள் உண்மையாக சொல்ல போனால் எந்த குடும்பத்தில எல்லாம் எங்களுக்கெல்லாம் நாங்கள் 12 பேர் சௌரங்கள் எல்லோரும் உரும்புரா இந்த கல்லூரியில் உரும்புரா சேவத்தமிழ் ஆரம்ப படிப்பையும் உரும்புரா இந்த கல்லூரியில் தான் படித்தவன். அப்போ எனக்கு வந்து அங்கே நான் படிக்கிற காலத்தில் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சி நான் வந்து அடி ஸ்கூலுக்கு எனக்கு நான் கிடைச்சி போகணுமென்னு கேட்க எனது தகப்பனர் மாட்டேன்னு சொல்லிட்டார். என்னென்னு சொன்னால் 11 பிள்ளைகளும் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தது, இங்கேயே படித்து நீ நல்ல ஒரு நிலைமையில் வரலாம், நீ வெளியிடங்களெல்லாம் போய் ஒரு அங்கே படிக்கிறத விட எங்களோட ஊர்லேயே படிக்கணும்னு சொல்லி எங்களை படிப்பிச்சவர். ஆனால் இந்த காலத்தில் சில பெற்றோர்கள் வெளி மாவட்டங்களில் தான் பிள்ளைகளை விட்டு படிப்பிக்கணும். முரும்புற பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பிள்ளைகள் இப்போ தான் இந்த பிரச்சனை காரணமாக எத்தனையோ பேர் வந்து வேறு ஸ்கூல்களுக்கு போய் அந்த எங்களோட பள்ளிக்கூடங்கள் பின்னடைவில் இருந்தது. அப்போ ஆனால் நாங்கள் எங்களோட சங்கம், மற்ற லண்டன் சங்கம் அப்படி கொஞ்சம் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களோட ஊரை நல்லா ஆக்கணும், பள்ளிக்கூடங்களை நல்லா பார்க்கணுமென்று நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறோம். தனிப்பட்ட ரீதியிலையும் நான் என்னாலான உதவிகளை இந்த இது மூலமாக நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி இதை பாடசாலையிலையும் நான் நேரடியாகவே போய் 4 வருஷத்துக்கு மேலே இலங்கையில் உரும்புராயில் இருந்து எங்களோட பள்ளிக்கூடங்கள் அந்த ஊர்வலண்ட இதுகளையெல்லாம் நான் நேரடியாகவே என்னாலான உதவிகளை செஞ்சு வந்தேன். நான் அது மாதிரி இங்கேயும் வந்து நான் என்னுடைய இன்றைக்கு தலைவராக இருக்கிறேன். நான் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த யூடியூப்பில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அவராக வந்து எங்கள்கிட்ட அந்த கனடா அண்ணாண்ட அந்த யூடியூப்பில் அவர் வந்து எங்களை கேட்டுருந்தார். நான் வந்து இதெல்லாம் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அவர் வந்து இப்படி செய்கிறது என்னென்னா எத்தனையோ இப்போ எங்களுக்கு அவர்கிட்ட ஒரு யூடியூப் இப்படி இருக்குன்றே தெரியாது. அவர் வந்து எங்களை நாடி என்னோட கதைச்சு நான் இதை வந்து செய்யப்போட்டான்னு கேட்டார். நான் சரி நீங்கள் வந்து செய்யுங்க. நான் அவருடைய அந்த யூடியூப்பை பார்க்கும்போது இவ்வளோ பேருக்கு அவர் இவ்வளோ இதெல்லாம் செய்கிறார். இது வந்து எல்லாருக்கும் உலக அளவில் எல்லா தமிழ் மக்களுக்கும் எங்களோட ஊர் மக்களும் எங்களோட ஒன்று கூடல் எல்லாம் பார்க்குறது எங்களுக்கு பெருமிதம். அவருக்கு நான் நன்றி தெரிவித்து கொள்கிறேன். அவர்கிட்ட யூடியூப் மேன்மேலும் வளரணுமென்று நான் இறந்து கொண்டு எல்லா விரும்புகிற மக்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கொள்வது, அடுத்த ஒன்று கூடலோ ஒவ்வொரு ஒன்று கூடலுக்கும் எல்லாரும் ஒற்றுமையாக நாங்கள் இதுகளை செய்ய வேணுமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு இப்போ அவிச்ச வச்சு சாப்பாடு போய் கொண்டிருக்கு. இந்த கணவர் வந்து வேண்டி சாப்பிடணும். ஊரில் சாப்பிட்ட மாதிரி மரவள்ளிக்கிழங்கு சம்பளம் இருக்கு. சுண்டல் மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டு இருக்கிறோம்.
வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. எடுக்கிறீங்களா? All Tiny Ontario. Tiny Ontario. Okay, if you didn't win. எவ்ரி இயர் நல்லா நடக்கிறது. இந்த வருஷம் அதை விட பிரமாண்டமா நடக்குது. எல்லாரும் வந்திருக்கணும். நீங்க உங்களை இப்ப நான் பாக்குறேன் முதல் காணேன். நான் இப்படியே நிக்கிறேன். நீங்க எடுத்துக்கொண்டு நீங்க கண்ணனா. அப்ப எப்படி சாப்பாடு எல்லாம்? சாப்பாடு எல்லாம் இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு உரும்புற கிழங்கு இருக்குது. இன்னும் இருக்காங்க மத்தியானம் சாப்பாடு சாப்பாடு கூழ் எல்லாம் இருக்கு. எல்லாரையும் வர சொல்லுங்க. இங்கே வந்திருந்தவர்களுக்கு கொட்டோக் போட்டு பரிமாறிக்கொண்டிருப்பதை நீங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியே கொடுத்தாலும் பரவாயில்ல. இப்பொழுது மரவள்ளி கிழங்கு அவித்து சம்பலுடன் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களோட தாய்நாட்டு மரவள்ளி கிழங்கு அவியல். வணக்கம். இன்று உரும்பிராய் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடாவும் சுற்றவர்கள் இருக்கிற பாடசாலைகள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு விளையாட்டுப் போட்டியையும் ஒன்று கூடலையும் இங்கே நடத்துகின்றார்கள். பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. சிறுவர்கள் சிறுமிகள் எல்லோரும் மிக ஆனந்தமாக இங்கே வந்து ஓடித்திரிந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்போ விளையாட்டுப் போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த ஒன்று கூடல் வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேலாக இந்த ஒன்று கூடல் சிறப்பாக நடந்து வருகின்றது. மது வாழ்த்துக்கள். உரும்பிராய் சைவ தமிழிலும் உரும்பிராய் இந்து கல்லூரியிலும் 6 ஆண்டுகள் நான் படித்தேன். பின்னர் சைவ தமிழில் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆசிரியராக கடமையாற்றினேன். இன்று என்னையும் என் கணவரையும் இங்கே அழைத்தமைக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். மிக்க மகிழ்ச்சியாக ஊரில் பார்த்தவர்களுடைய முகங்களை மீண்டும் பார்ப்பதிலே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அத்தோடு என்னிடம் கற்ற மாணவர்களை
பார்க்கும்போது பழைய நினைவுகள் மீண்டும் மனதில் தோன்றுகின்றது. நன்றி. இந்த இந்த ஒன்று கூடல பேர் சொன்னாங்க. இந்த ஒன்று ஊடல் வைக்கிறதால என்ன? இந்த ஒன்று ஊடல் வைக்கிறதால எங்களுடைய உறவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கின்றது. காலங்கள் சென்றாலும் நினைவுகள் மாறாது. அந்த வகையிலே இந்த ஒன்றுகூடுகள் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வாக அமைந்துள்ளது. அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வணக்கம், என்னுடைய பேர் ராசியா தங்கராஜா. நான் உரும்பிராய் இந்து கல்லூரியின் பழைய மாணவன். இந்த கனடாவில் இயங்கிக் கொண்டிருக்கும் உரும்பிராய் பாடசாலைகள் பழைய மாணவர் சங்கத்தின் ஆய்வுக்காக அங்கத்தவர். இந்த சங்கம் தொடங்கிய காலம் தொடக்கம் விளையாட்டு நிகழ்ச்சியை பொறுப்பேற்று நடத்துகிறது நான். அதோட இந்த ஒன்று கூடல் நடத்துகிறதால நாங்கள் சந்திக்கக்கூடிய பழைய ஆட்கள், பேரை பெற்றார் பழைய மாணவர்களை சந்தித்து பழைய நினைவுகளை நினைவூட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த ஒன்று கூடல். அது ஒவ்வொரு இயரும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிர்வாகம். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதோடு இந்த சங்கம் செய்கின்ற இந்த ஒன்று கூடலில் இதில் கிடைக்கின்ற நிதிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அங்கே ஊர் பாடசாலைகளுக்கு செலவு செய்கிறார்கள். பாடசாலைக்கு நல்ல நல்ல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அநாத பிள்ளைகள் நன்கொடைகள் செய்கிறார்கள். அப்படி பல நிகழ்ச்சிகளை இந்த சங்கம் செய்து கொண்டே இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட 94ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த சங்கம் இன்று வரை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு என்னுடைய பாராட்டுக்கள். உரும்பிராய் மக்களின் சார்பாகவும் கனடா வாழ் உரும்பிராய் மக்கள் சார்பாகவும் நான் இந்த பழைய மாணவர் சங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த சங்கம் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வருமா எடுத்து போடு. இப்போ இந்த டீ எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. பார்த்தீங்கன்னா கூழுக்கு எல்லாம் லாக்கொட்டை ஓட்டமில்லை எல்லாம் பட்டியலில் ஒன்று வந்து வச்சுருது. சரி உறவுகளே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா விழா. மறந்து விடாதீர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.